அனைவருக்கும் அன்பின் வணக்கம். எங்கு பிறந்தால் என்ன, எங்கும் மனம் பரப்ப வேண்டும் என்ற பரந்த சிந்தனைக்கு உரிமையாளராய் பாரிஸ் தேசம் விட்டு தமிழகம் வந்து இறைமனம் பரப்பி பல சமூக சீர்திருத்தங்களை முன்னெடுத்து புனித காணிக்கை அன்னை சகோதரிகள் சபையை தோற்றுவித்த இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நம் வாழ்க்கைக்கு எடுத்து வைக்கிறேன். சுவைக்கின் அன்னம்மாள் என்னும் வயது முதிர்ந்த நாசரேத் ஊரை சேர்ந்த தம்பதியருக்கு காலம் தப்பி கடவுளின் கருணையால் மரியாள் என்னும் பரிசுத்த குழந்தை பிறந்தது. இவரே பின்னொரு காலத்தில் கடவுளின் மகனுக்கு தாயாகும் பேறு பெறுவாள் என்று முன்னறிந்தவர் யார்? அதுபோலவே பெரிய நிலப்பரப்பு கொண்ட பாரிஸ் தேசத்தில் வாழ்ந்த தம்பதியர் பியர் ஜோசப் ரவேல் மற்றும் பிரான்சுவாஸ் அர்மால்ட் இவர்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தையே பின்னொரு காலத்தில் இந்திய தேசத்தின் ஆன்மீக எழுச்சிக்கு வித்தாகும் என்று அறிந்தவர் யார்? ஜோசப் லூயிஸ் ரவேல் என்னும் விருட்சத்தின் சகாப்தம் பற்றிதான் இங்கு சித்தரிக்கப்பட இருக்கின்றது. காலத்தால் அழிந்து போன, மறைந்து போன, மறந்து போன தரவுகளை பலகாலமாய் சேகரித்து சில நிமிடங்களில் சுருக்கமாய் உங்கள் பார்வைக்கு. பெண்களுள் ஆசிர் பெற்றவர் இவர் என்று இறை தூதர்களால் புகழப்பட்ட அன்னை மரியாவின் அடியொற்றி வந்தவர் இவரும் என்று எண்ணி மகிழ மனம் விரும்புகின்றது. 1824 ஆண்டு ஆகஸ்ட் 24 பாரிஸ் தேசம் விண்ணக பரிசை குழந்தை வடிவில் பெறும் பேறு பெற்றது. பிறப்பில் இவருக்கு ஒன்றும் அத்துணை சிறப்பு இல்லை என்றாலும் இவரது வாழ்வு இவரது பிறப்புக்கு சிறப்பு தந்திருக்கின்றது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல குழந்தை பருவத்திலேயே இவர் தனித்துவத்தோடு விளங்கினார். தனது சொந்த கிராமமாகிய வலன் என்னும் ஊரில் தனது தொடக்க கல்வியை முடித்த இவர் சிஸ்ட்ரோன் என்னும் ஊருக்கு 12 மைல் தினமும் நடந்தே சென்று உயர்கல்வியை படித்து முடித்தார். இவரது தூய ஆன்மா உலக நாட்டங்களிலிருந்து விலகி கடவுளை நாடியது. கடவுளுக்காய் வாழ வேண்டும், கடவுளின் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று குருத்துவம் ஏற்க மனம் விரும்பினார். அழைப்பு கடவுளுடையது என்றால் தடுப்பதற்கு நாம் யார் என்று பெற்றோரும் சம்மதிக்க தனது 20ஆம் அகவையில் 1844 தீங் மறைமாவட்ட குருமடத்தில் இணைந்து குருத்துவ பயிற்சி பெற்றார். மறைமாவட்ட குருமடத்தில் டான்சியூர் என்ற பட்டத்தை பெற்றார். பாரிஸில் இருந்த பாரிஸ் மறைபரப்பு சபையில் 1846 ஆண்டு தனது குருத்துவ கல்வியை தொடர்ந்தார். இவ்வாறு கடவுளின் குரலுக்கு செவி மடுப்பதில் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருந்தார். வாழ்வை களைந்து குருத்துவ உடைகளை அணிந்து இயேசுவின் பிரதிநிதியாய் திருப்பலியை நிறைவேற்றும் பெரும் பேற்றையும் தனது 24ஆம் அகவையில் 1848 ஜூன் 17 பெற்றார். குருத்துவ திருநிலைப்பாட்டை பெற்றதும் தேடல் தொய்வு அடையவில்லை. மாறாக இன்னும் அதிக தாகத்தோடு இயேசுவை நேசிக்க போதிக்க துடித்தது அவரது இதயம். இதயத்தில் இருந்த வேட்கை முகத்தில் தெரிந்ததோ என்னவோ, குருவான 20 நாளில் இந்தியாவிற்கு பணியாற்ற அனுப்பப்பட்டார். நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்ற இறை வார்த்தைகளை கோவை மண்ணும் குதூகுலித்து பாட தமிழ் மண்ணை முத்தமிட்டது இறை ஊழியரின் பொற்பாதங்கள். சமயத்தை பரப்பிட வேண்டும் என்ற சிந்தனையில் சுருங்கிவிட்ட சாதாரண மறைபரப்பு பணியாளர் அல்ல இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்கள். மனிதத்தை கட்டி எழுப்ப, தமிழ் மொழியை கற்பதில் சிறந்த மாணவனாகவும், மூட நம்பிக்கையில் மண்டி கிடந்தவர்களை
அறியாமை நோயில் இருந்தவர்களை, சாதிய தீயில் எரிந்து கொண்டிருந்தவர்களை, பெண்ணடிமை கலாச்சாரத்தில் மதி இழந்தவர்களை என ஒட்டுமொத்த சூழலையும் மாற்றி அமைக்கும் மிக பெரும் சவாலில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். உணவும் உடையும் மொழியும் கலாச்சாரமும் என மொத்தமும் வேறுபட்டிருந்தாலும் அத்துணையையும் மிக எளிதாக ஏற்றுக்கொண்டார். விரும்பி சுமக்கும் சுமை பாரமாய் இராது என்பதை இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். 1850ஆம் ஆண்டு பாலக்காட்டில் உள்ள புனித செபஸ்தியார் பங்கின் முதல் பங்கு தந்தையாய் பொறுப்பேற்றார். பெண் கல்வி மறுக்கப்பட்ட சூழலில் பெண்ணடிமை, மூட நம்பிக்கை மற்றும் சாதிய வெறியில் மனிதம் இழந்து இருந்த மனிதர்களை மீண்டும் நல் மனிதர்களாக மீட்டெடுக்க கல்வியே சிறந்த கருவியாகும் என்று உறுதி செய்தார். தனியொருவராய் தன் வீட்டு முற்றத்தை பள்ளிக்கூடமாக்கி கல்வி கற்பித்தார். இவ்வாறு பெண் சமூகத்திற்கு மறுமலர்ச்சியாகவும் ஆன்மீகத்திற்கு எழுச்சியாகவும் திகழ்ந்தார். இவரது மாறுபட்ட புனித வாழ்வு எல்லோரையுமே திரும்பி பார்க்க வைத்தது. பார்வையாளராக மட்டுமல்லாது இவரது சீடர்களாகவும் மாறிவிட விரும்பி துறவு ஏற்கவும் சிலர் முன் வந்தனர். கரும்பத்தம்பதியில் சவரியம்மாள் என்னும் ஒரு வெள்ளை உள்ளம் படைத்த மங்கை ஒருவர் இருந்தார். உலகு இவரை அறிய வாய்ப்பில்லை. இவரும் உலகை அறியும் தெளிவு பெற்றிருக்கவில்லை. எனினும் கடவுளின் அழைப்பை உணரும் ஞானம் பெற்றிருந்தார். குருவாயிருந்த ரவேல் அவர்களை சந்தித்து தானும் குருவாக வேண்டும் என்ற யதார்த்த ஆவலை வெளிப்படுத்தினார் சவரியம்மாள் என்னும் இளம்பெண். குருவுக்கும் கன்னியருக்கும் வேறுபாடு அறியாத இப்பெண்ணுள் இருந்த இறை அழைத்தலை இறை ஒளியில் கண்டார் இறை ஊழியர் ரவேல். சவரியம்மாளின் அழைப்பு திரு அவைக்கும் துறவர சபையை பெற்றுத்தரும் ஒரு கருவியாக அமையும் என எண்ணினார் இறை ஊழியர். அன்னை மரியாள் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்த தினமான நவம்பர் 21ஆம் தேதியே சபை தொடங்குவதற்கான நாளாக இருக்க வேண்டும் என விரும்பி 1853ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி புனித காணிக்கை அன்னை சகோதரிகள் சபைக்கு வித்திட்டார். தானே ஆன்ம குருவாகவும் ஆசானாகவும் பாசமிகு தந்தையாகவும் இருந்து வழி நடத்தினார். காலத்தின் தேவைக்கேற்ப பல மாற்றங்களை பெற்று அவர் தோற்றுவித்த சபை இன்று 170வது ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. புனித காணிக்கை அன்னை சகோதரிகள் சபையை தோற்றுவித்ததில் தனது அழைப்பிற்கான நோக்கம் நிறைவு பெற்றுவிட்டது என்று ஓய்ந்திடவோ பெருமையின் மகிழ்வில் நிறைவு காணவோ விரும்பாத இறை ஊழியர் அடுத்தடுத்த பணிகளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டே இருந்தார். இறந்தவர்களை கோவிலுக்குள் எடுத்து வந்து ஜெபித்து அடக்கம் செய்யும் வழக்கம் இவர் காலத்தில் தமிழ் மண்ணில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் துணிந்து இறந்த உடலை நல்லடக்கம் செய்யும் முறையை நடைமுறைப்படுத்தினார். இது இக்காலத்தவரான நமக்கு சாதாரணமாக தோன்றலாம். 200 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பார்க்கும் பொழுது மிக பெரும் மனிதநேயமிக்க புரட்சிகரமான செயலாக எண்ணி கைகூப்பி வணங்கலாம். இறை ஊழியரின் இம்மனநிலை நிச்சயம் இவரது புனித வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவே அமைந்திருக்கிறது. சமாரியரோடும் புற இனத்தவரோடும் உணவருந்துவதும் உறவாடுவதும் குற்றம் என்று அன்று இயேசுவுக்கு நடந்த அதே கொடுமை அருட்பணியாளராய் இருந்த ரவேல் அவர்களுக்கும் நடந்தது. இளமை துடிப்போடு தனது பணிகளை ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் செய்வதால் கவனமாக செயல்படுமாறு பல அறிவுரைகளை கூறிய ஆயர் மரியந்தே பிரிசியாக் தனது சொந்த நாட்குறிப்பேட்டில் இப்பிரச்சனைகளில் வேறு குருக்கள் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்குமோ, நல்ல வேளை தந்தை ரவேல் இருந்தார் என்று எழுதியிருக்கிறார். தூய எண்ணத்தோடு செய்யும் எந்த செயலும் நன்மையையே விளைவிக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இவ்வாறு இறை ஊழியர் இயேசுவின் வாழ்வை தன் வாழ்வாக வாழ்ந்தார். 1856 ஜூன் 12ஆம் தேதி அன்று
ஆயர் பொனான் அவர்கள் கருமத்தம்பட்டியை பார்வையிட வந்திருந்தார். அப்பொழுது இப்பிரச்சனை ஆயரிடம் முன்வைக்கப்பட்டது. ஆயரால் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை. மக்களின் கடின மனதை மாற்ற இயலவில்லை. 1857 ஆண்டு இறை ஊழியர் ரவேல் மிக எளிமையாக இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார். சமாதானப்படுத்தியதோடு அவர்களது தவற்றையும் சுட்டிக்காட்டி மனம் வருந்தவும் செய்தார். அதோடு தாங்கள் செய்த தவற்றிற்காக அபராதமும் கட்ட செய்தார். எங்கிருந்து கிடைத்தது இவருக்கு இந்த ஞானமும் துணிவும் என்று எண்ணி வியக்க வைக்கிறது. மென்மையான இம்மனிதருள் எத்துணை ஒரு தீர்க்கமான தெளிவு, இறை ஞானம் இருந்திருக்க வேண்டும். கல்வி கற்க ஆசை இருந்தும் தங்கி படிக்க வழி இல்லாது வந்து போக முடியாது தவிக்கும் பிள்ளைகளின் சொல்லப்படாத உணர்வுகளையும் உள்வாங்கிய இறை ஊழியர் ரவேல் 1859 பெண் பிள்ளைகளுக்கான விடுதியை கோவையிலும் ஆண் பிள்ளைகளுக்கான விடுதியை கருமத்தம்பட்டியிலும் துவங்கினார். கருமத்தம்பட்டியில் புகழ்பெற்ற ஜெபமாலை அன்னை ஆலயத்திற்கு வரும் திருப்பயணிகள் தங்கி ஓய்வெடுத்து செல்ல திருப்பயணிகள் தங்கும் உறைவிடம் ஒன்றை கட்டினார். 1862 பல்லபாளையத்தில் கர்மேல் மாதாவிற்கு ஆலயம் ஒன்றை கட்டுவதற்கு உதவினார். 1864 வெலிங்டனில் புனித சூசியப்பர் ஆலயம் ஒன்றை கட்டினார். 1874 பெண்களுக்கான பள்ளி ஒன்று தொடங்கி அதனை தான் தொடங்கிய காணிக்கை அன்னை சகோதரிகளின் பொறுப்பில் ஒப்படைத்தார். 57 ஆண்டுகளே வாழ்ந்த ஒருவரை 2 நூற்றாண்டுகள் கடந்த பின்பும் அவரது புகழ் பேசப்படுகிறது என்றால் அவரது வாழ்வு உண்மையில் புனிதம் நிறைந்ததுதான் என்பதை திரு அவை விரைவில் உறுதிப்படுத்தும் என்பதை விரும்புகிறோம். ஜெபிக்கிறோம். ஜெபிப்போம்.